அங்கே இருக்க ஹோல் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோஆர்டினேட்டராக ஜாயின் பண்ணிட்டு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் என்னை தூக்கி போட்டாங்க. அப்போ என் நம்பர் விட்டுட்டு போயிட்டார். அவர் வந்து இந்த கோவிட் டயத்தில் வந்து அப்ஸ்காண்ட் அவர். அப்படிங்கும்போது எனக்கு மார்க்கெட்டிங் பற்றி சுத்தமாக தெரியாது. என்னை சுற்றி எல்லாமே அடல்ட்ரேஷன், ஃபுல்லாகவே கலப்படம் தான். செகண்ட் குவாலிட்டி இப்போ தான் வைப்பாங்க. சுற்றியும் ஒரு கெட்ட பொருள் கொடுக்கும்போது ஒரிஜினலோட டூப்ளிகேட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரிஜினலை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா பிராண்டிங் இருந்தால் தான் போக முடியும். ஒரு அண்ணாச்சி ஆயில் கொடுங்கன்னு கேட்பாங்க, ஒரு ஆயில் வாங்கிட்டு அடுத்த வாட்டி அவர் வந்து வேற எந்த ஆயில் வச்சாலும் கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு. ஒரு நாளைக்கு எனக்கு 100 லிட்டர் விற்கணும் என்னோட டார்கெட்டாக இருக்கணும். இந்த 100 லிட்டர் லாபத்தை 1 லிட்டரில் எடுக்கணும் நான் பார்க்கக்கூடாது. எல்லாரும் வந்து லாஸ்ட் ஃபார்மரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மர் வந்து விவசாய குடி. இதே நம்ம ஆயில் தான், விஎஸ்கே கிராமம் தான். ஆனால் அந்த காலத்துலேருந்து எல்லாமே நம்ம சமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் கடலை தான். இப்போ தான் வந்து இந்த டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெரிய கார்பரேட் நிறுவனங்களை டைப் பண்ணிட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பார்த்தாலே தெரியும். ஆட் பண்ணுறாங்க, நாம ஆட் பண்ணுறதில்ல, இதுலேயே இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா பொதுப்பொறுப்பும் பொங்கும், கலப்படம் பண்ணாலும் பொங்கும். ஏன்னா நம்ம வந்து பரம்பரை வாடிக்கையாளருக்கு தான் சவால், உங்களுக்கு இல்லை. ஆமாம் ஆமாம், இங்கே வந்து குடியாத்தத்துலேருந்து வராங்க நம்ம புண்ணாக்கு நம்மள்ட்ட ஏன்னா அது சின்ன மிஷின் தான். பட் யாரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணல. அப்போ அவர் உள்ள வந்து பார்க்குறாரு. அவர் அது வரையுமே வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தார். நம்ம கம்பெனியை பார்த்தோன்னா ஒரு ஷாக் ஆகிட்டார். எனக்கு 2 கோடிக்கு வந்து கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டு பேங்க் எனக்கு லோன் கொடுக்கல. பேங்க் என்னை கேட்ட கொஸ்டின் என்னன்னா, மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 50-60 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா பல நோய் நொடிகளுக்கு ஆளாக சூழல் வந்து இந்த இந்தியா ஃபுல்லாகவே இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம இயற்கையான பொருட்களை வந்து தவிர்த்துட்டு செயற்கையான பொருட்களை உட்கொள்வதா வந்து பலரும் சொல்றாங்க. மருத்துவர்களே அதுதான் சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து பெருகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இயற்கை உணவுப் பொருளை எப்படி சாப்பிடுவது அல்லது இயற்கை உணவுகளை வந்து நம்ம எப்படி அணுகுவது அப்படிங்கிறத பற்றி மரச்சக்கு எண்ணெய் தயாரிக்கக்கூடிய விஎஸ்கே கிராமம் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து இந்த ஆற்காடு பகுதியில் வச்சிருக்கக்கூடிய சரவணன் அவர்களை வந்து நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவர் வந்து தரமான அதே நேரத்தில் பிராண்டான ஒரு ஆயிலை எப்படி தயாரித்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேச இருக்கிறாரு. இப்போ அவர் நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஎஸ்கே கிராமம் மரச்சக்கு எண்ணெய் வந்து தயாரிப்பு நிறுவனம் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னவா சார் இருந்துச்சு? பிஎஸ்சி வந்து பூண்டி புஷ்பம் காலேஜ் தஞ்சாவூரில் படித்தேன். பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் பிபிஎட் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் படித்தேன். படிக்கும்போது கேம்பஸில் செலக்ட் ஆகி ஃபிட்னஸ் ஒன்று இந்தியாவில் சென்னையில் ஜாயின் பண்ணேன் சார். அது வந்து ஜிம், அது சினிஃபீல்டில் இருக்க நிறைய பேர் அங்கே வருவாங்க. அங்கே தான் ஜாயின் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜோட அடிகளாரோட பையன், மூத்த பையன், அவங்க எனக்கு நண்பராக கிடைச்சாங்க. நான் ஃபிட்னஸ் ஒன்றில் ஒர்க் பண்ணும்போது படிச்சுக்கிட்டு இருந்தேன். எம்எஸ்சி வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி நுங்கம்பாக்கத்தில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணி படித்தேன். அப்படி இருக்கும்போது அப்போ தான் எனக்கு வந்து அடிகளாரோட பையன் வந்து அன்பழகன் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சாங்க. அப்படி கிடைக்கும் போது இந்த நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து எங்கள் இதுக்கு வந்துடுங்க, எங்களோட நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டராக ஜாயின் பண்ணுங்க அப்படின்னாங்க. யோகாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால பிஎஸ்சியும் பிபிஎட்டும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்தேன். எம்எஸ்சி எம்ஃபில் யோகா பண்ணேன். எம்ஃபில் யோகா முடிச்சுட்டு நேராக ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிசிக்கல் கோஆர்டினேட்டராக ஜாயின் பண்ணேன். அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்க ஹோல் இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோஆர்டினேட்டராக ஜாயின் பண்ணிட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கீழே ஃபிசிக்கல் டைரக்டராக இருப்பாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணேன். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் என்னை தூக்கி போட்டாங்க. செக்யூரிட்டியில் பிரச்சனை வந்தது, செக்யூரிட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை போட்டாங்க. ஹாஸ்டலில் ப்ராப்ளம் வந்தது, சீஃப் வார்டனாக போட்டாங்க. மேஜராக எதுக்கு உள்ளே வந்தாலும் அது சின்ன பொறுப்பாக போயிட்டு நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து 26 வயசு. 26 வயசில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ங்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னா எப்படியும் வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே தான் கொடுப்பாங்க அந்த பொறுப்பை. எனக்கு அது 26 வயசுலேயே கொடுத்துட்டாங்க. அவங்களோட இன்ஸ்டியூட் வந்து கலவையில் இருக்கு. கலவையில் இருக்கிறதுக்கு என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இங்கே வந்தோம். இங்கே வந்து அதே போஸ்ட் ஃபிட்னஸ் எஜுகேஷன் உடற்பயிற்சி சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு இந்த எண்ணெய் அப்படிங்கிறதுக்கான பிஸ்னஸுக்கான ஸ்பார்க்கு எங்கே உருவாச்சு? இந்த ஊரில் தான் சார், கலவையில் தான். ஆக்சுவலி என்னோட ஊர் வந்து டெல்டா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அந்த ஏரியா வந்து நெல் ஃபேமஸ். அதை வந்து வேல்யூ ஆட் பண்ணுவாங்க தவிர அதுக்கு அடுத்த பிஸ்னஸ் அங்கே எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளோட பாரம்பரியம் வந்து விவசாய குடும்பத்தில் தான் நம்ம வந்தோம். அதனால எனக்கு வந்து இந்த விவசாயம் சார்ந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா அது நல்ல வேல்யூ ஆட் பிஸ்னஸாக இருக்கணும், மக்களுக்கும் சுத்தமான ஒரு இதை கொடுக்கணும், ஒரு பொருளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் என்னது. அதனால தான் நான் யோகா படித்தது. அதனால இங்கே வந்துருக்கும்போது ஒரு நண்பர் மூலியமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு
சொன்னார் ஒரு நண்பர். அவர் வந்து வேற பிசினஸ் சென்னையில் இருக்காரு, வேற பிசினஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு இங்கே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அதனால நானும் என் நண்பரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சேன். 2014 வில்லேஜ் சோல் ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். 2014 இருந்து 2017 வரையும் நல்ல ஆட்கள்கிட்ட ட்ரேட் பண்ணி ஆயில் எடுத்தேன். ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற அந்த கடலை வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும், ஆயில் நல்லா இருக்கும், நேச்சுரலா கிடைக்கும். அதனால வந்து இந்த ஊரை செலக்ட் பண்ணோம். 2017 வரையும் நல்லா போயிட்டு இருந்தது. 2017க்கு அப்புறம் ஏன் அதை வந்து நம்ம ஓனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் என் நண்பரும் சேர்ந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம். நண்பருக்கு வந்து பர்சனலா கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால அவர் அது என்னை விட்டு போற மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் 2019 இருந்து இந்த கம்பெனி நான் ஓனா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் நண்பர் விட்டுட்டு போகும்போது என்ன பிளான்னா, நான் என்ன மார்க்கெட்டிங் வந்து அவர் என் நண்பர் பார்த்துக்கணும், மேனுஃபேக்சரிங் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பிளான்ல போயிட்டு இருந்தது. அவருக்கு பர்சனலா ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மார்க்கெட்டிங் பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்போ என் நண்பர் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் வந்து இந்த கோவிட் டயத்துல வந்து அப்ஸ்காண்ட் அவர். அப்படிங்கும்போது எனக்கு மார்க்கெட்டிங் பற்றி சுத்தமாக தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட இப்போ கம்பெனி ரன் பண்ணணும், நிறைய பணம் தேவைப்படுறதுனால ஊரில் இருக்க அக்ரி லேண்ட்லாம் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நண்பர் வந்து அவருக்கு ஒரு பர்சனல் சிக்கல் போயிட்டாரு. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னு நினச்சி ப்ரொடக்ஷனில் தான் உங்களுடைய பணி. தொழிலில் வந்து மார்க்கெட்டிங் தான் இம்பார்ட்டன்ட். அதை எப்படி மேனேஜ் பண்ணி இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டிங் எப்படி சூஸ் பண்ணேன்னா, ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கணும், அதை எப்படி போகலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போது எங்கள் தமிழ்நாட்டில் நம்ம ரிலேட்டில் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை பற்றி சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ண சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இல்லையா எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அந்த ரிட்டர்ன் பாலிசி வச்சிருந்தேன். அதே மாதிரி நான் டிரான்ஸ்போர்ட் நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தேன். அது நல்லா போனது. அவங்களாம் என்ன ரிலேட்டிவ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு அடுத்த லெவலில் நல்லா வர முடிஞ்சது. ஒரு மார்க்கெட்டிங்னு ஒரு இதை பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏஜென்சி போட்டேன். போடும்போது என்னால் நல்லா பண்ண முடிஞ்சது. இந்த என்ன மார்க்கெட்டிங் இருந்தாலும் விற்பனையை அதிகரித்தாலும் இல்லை தரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த தரத்துக்கு வந்து உங்களுடைய பாலிசி என்னவா இருக்கு? நம்ம விவசாய பாரம்பரியத்திலேருந்து வந்ததுனால முதல் விஷயம் என்னை சுற்றி எல்லாமே அடல்ட்ரேஷன். இந்த ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே கலப்படம் தான். இந்த ஒருங்கிணைந்த வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தான் வைப்பாங்க. நீங்கள் எந்த ரேட்டுக்கு ஆயில் கேட்டால் கொடுப்பாங்க, அவங்க உங்களை திருப்பி அனுப்ப மாட்டாங்க. அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. நான் கிராமத்துக்குள்ள வச்சது நல்ல குவாலிட்டி கொடுக்கறதுனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது. சுற்றியும் ஒரு கெட்ட பொருள் கொடுக்கும்போது ஒரு நல்ல பொருளை கொடுக்கும்போது அங்கே மக்கள் தேடி வந்தாங்க. அதனால என்னால் லோக்கலில் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது காரணம் அதுதான். ஆயில் கேட்கலையுமே மாட்டு புண்ணாக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கல் மண் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா நம்மளோட எல்லா மிஷினும் வச்சிருக்கோம். மரச்சக்கோ இல்லை ரோட்டரியோ போட்டுட்டு சாதாரணமாக பண்ணிட்டு இருப்பாங்க. கிளீனிங் பண்ணலாம் ஓட்ட மாட்டாங்க, அப்படியே ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கான எல்லா இதுவுமே வச்சிருக்கோம், அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே வச்சிருக்கோம். அதனால நல்லா க்ளீன் பண்ணி ஓட்டி கொடுக்கறதுனால அது சுத்தமாக கொடுக்குறோம். அதனால மக்கள் நம்மளை தேடி வராங்க சார். இப்போ என்னதான் மரச்சக்கு என்னன்னு சொன்னாலும் நிறைய இடத்துல வந்து இப்போ விலை அதிகம், அதனால வந்து கலப்படம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? கிராமத்தில் வச்சிருக்கேன், ஆயில் கேக்கோட ரேட்டு கூட. இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க புண்ணாக்கு விற்கவே முடியாது. நான் அப்படி பண்ணல. ஆயில்ல வந்து ரேட்டை கம்மி பண்ணி வச்சுட்டு புண்ணாக்கையா அது கொடுக்குறான். இங்க மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புண்ணாக்கை ஓட்டும் போது அதுல அரிசி போட்டு ஓட்டுவாங்க, கலப்படத்தை எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கலப்படம் பண்ணும்போது புண்ணாக்கு அந்த ரேட்டுக்கு இப்போ நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கே கலப்படம் பண்ண புண்ணாக்கை விற்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. வேலூர் ஆற்காடு இங்க என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். அது வந்து நம்மளுக்கு கட்டுப்படியாது. இன்னொன்று வந்து அந்த டிகாடி கட்டர்லாம் இருக்கு, கடலை உடைக்கிற மிஷின் நம்மள்ட்ட இயந்திரம் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியா பண்றோம். விவசாயி நம்மளை தேடி வர்றாங்க, அதனால ரேட்டு கம்மியா நம்மளுக்கு கிடைக்குது சார். எனக்கு இங்க ஆந்திரா பக்கம் தான் மொத்தமா எடுத்துருவோம். இப்போ நம்ம எடுக்கும்போது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 டன் பருப்பு எடுப்போம் சார். அதனால கிடைக்குது, ஈஸியா இருக்கு. இப்போ தேங்காவும் இங்கேயே வந்துருது. தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா சல்பர் ஃப்ரீ கோகனட் வருது. ஏன்னா தேங்காவுக்கு எந்த விவசாயம் வந்து மருந்து வைக்க மாட்டாங்க. அதனால வந்து ஆர்கானிக் நான் சொல்ல போனா நேச்சுரலா கிடைக்குது. நான் ஆர்கானிக்னு சொல்ல மாட்டேன், நேச்சுரலா கிடைக்குது. நல்ல குவாலிட்டியா எனக்கு கிடைக்கிறதுனால விவசாய எள்ளு தேங்காய் கடலை விவசாயி எடுத்து கொடுத்துட்றாங்க. முன்னாடி எனக்கு அந்த சிரமம் இருந்தது. நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து யாருக்கும் தெரியாது இங்க ஒரு கம்பெனி இருக்குன்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் தெரியும். எங்க குவாலிட்டியா இருக்குன்னா அங்க போங்க, அந்த விஎஸ்கே கிராமம் செக் எண்ணெய்க்கு போங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்படம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தரமா இருக்கும், இங்க போனா தரமா இருக்குன்னு. இந்த தரம் எந்த இடத்துல நிர்ணயம் ஆகுது? எல்லாருமே கடலை தான் போடுறாங்க. ஒண்ணு நீங்க பண்ணக்கூடிய கடலையோட தரத்துல இருக்கா, இல்ல நீங்க ஆட்டுறதுல ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணதுல தரம் இருக்கா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டும் போது அரிசியை போட்டு ஓட்டுவாங்க, சிலர் உப்பை போட்டு ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா எப்படியாச்சும் புண்ணாக்கு விற்கணும். ஆயில பத்தி அவங்க கலப்பட மாட்டாங்க. புண்ணாக்கு வந்து நிறைய வித்துட்டோம், நல்ல ரேட்டுக்கு வித்துட்டோம்னா ஆயில வந்து கலப்படம் பண்ணி லோக்கல்ல கொடுத்துருவாங்க. எஃப்எஃப்ஐ சரக்கு எடுப்பாங்க. எஃப்எஃப்ஐனா ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட். அந்த எஃப்எஃப்ஐ கூட இருந்ததுன்னா ஆயில் கசக்கும். ஏன் வந்து எஃப்எஃப்ஐ கூடுதுன்னா பழைய பருப்பு, அழுகின பருப்பு இதெல்லாம் ரொம்ப சீப்பா எடுப்பாங்க. ஏன்னா அவங்க நோக்க புண்ணாக்கு விற்கணும். இந்த மாடு தானே சாப்பிடுது, அதனால அழுகின பருப்பு எல்லாம் போட்டு ஓட்டுவாங்க. அதை வாங்கி ஓட்டிட்டு எஃப்எஃப்ஐ குறைக்கிறதுக்கு சன்ஃபிளவர் ஆயிலையோ பாம் ஆயிலையோ மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ எஃப்எஃப்ஐ அந்த கசப்பு தன்மை குறைஞ்சிடும். ஏன்னா சன்ஃபிளவர் ஆயில் பாம் ஆயிலாம் பார்த்தா எஃப்எஃப்ஐ இருக்காது, 0.5 கீழே தான் இருக்கும். எஃப்எஸ்எஸ்ஏ நாம்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட் வந்து 3% இருக்கலாம், பிலோ 3 இருக்கணும். ஆசிட் வேல்யூ வந்து 6% இருக்கலாம். அதுக்கு
அதுக்கு மேலே போனால் கசக்கும். நம்ம வந்து இப்போ பெங்களூருக்குலாம் பல்காக ஏற்றுறோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லாட்டுக்குமே லேப் டெஸ்ட் போடுவோம். லேப் டெஸ்ட் போடும்போது FFA ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட் வந்து பிலோ 1 மெயின்டைன் பண்ணுறோம். ஆசிட் லெவல் வந்து 2, அதிகபட்சம் 2.5 தான். FSSAI நார்ம்ஸ் என்ன சொல்லுது 6 வரை இருக்கலாம். ஆமாம், நம்ம 2.5 தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் ஆசிட் வேல்யூ. இல்லை, இப்போ FSSAI தான் மக்கள் நம்புறாங்க. அவங்க வந்து குவாலிட்டியாக வந்து செலக்ட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கறதுனால அந்த ஃபுட் ப்ராடக்ட் நம்புறாங்க. அவங்களாலேயே இந்த கலப்படத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா அது கொஸ்டினா இல்லையா? ஒரிஜினலோட டூப்ளிகேட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரிஜினலை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ டூப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கடலில் வந்து பர்ஃப்யூம் அடல்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, நல்லா வாசமாக இருக்கும். ரொம்ப வாசமாக இருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆந்திராவில் ஒரு மில்லுக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த மில்லுக்கு போகும்போது கம்ம இருக்கும். பட் வந்து நேச்சுரலாக இருக்க ஆயில் வந்து அவ்வளோ ஸ்மெல் இருக்காது. சமைக்கும் போது தான் நம்ம ஃபீல் பண்ணலாம். மற்றபடி நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. மைல்டாக தான் இருக்கும் ஸ்மெல். குவாலிட்டியை வந்து இப்போ தேங்காய் எடுத்துக்கோ, நல்லா ரஃப் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஸ்மெல் வரும். நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது. கடலைக்கு இந்த ஏரியா, தேங்காய்க்கு இந்த ஏரியா, எள்ளுக்கு இந்த ஏரியான்னு சொல்லி ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இருந்து பொருளை வாங்கினா அதுக்கு வந்து அதிக நல்ல எண்ணெய் கிடைக்கும், தரமும் இருக்கும் அப்படின்னு ஒரு இருக்கு. நீங்க அப்படி ஏதாச்சும் செலக்ட் பண்ணி பொருட்களை வாங்குறீங்களா? கண்டிப்பா சார். நான் வந்து எல்லாமே கமிட்டியில தான் வாங்குறேன். கவர்மெண்ட் ரெகுலேட்டர் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கு, அங்கே தான் பருப்பு வாங்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை இங்கே வந்து நல்லா இருக்கும் பருப்பு. நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும். நம்ம லேப் டெஸ்ட் போடும்போது அதுவே நல்லா இருக்கும். இப்போ சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிரின்னு ஒரு வெரைட்டி இருக்கு. இப்போ ரீசெண்டாக அது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா FFA கூட இருக்கும். அது நம்ம சாப்பிடும் போதே கசக்கும். அதில் ஆயில் நிறைய இருக்கும். அதனால மக்கள் அதை வாங்கி ஓட்டுவாங்க. இந்த ரேட் ரொம்ப கம்மி. நாட்டு பருப்போட அது வாங்கும்போது ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ நாட்டு பருப்பு வந்து ஒரு செடியில் வந்து 20 காய் இருந்ததுன்னா அது 100 காய் இருக்கும். அதனால அதை வாங்கி போடுவாங்க. இப்போ நம்ம அப்படிப்பட்ட நாட்டு பருப்பு தான் ஓட்டுவோம். இப்போ அதே மாதிரி முன்னாடி எனக்கு தெரியாது, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கும் போது எங்க என்ன கிடைக்குன்னு தெரியாது. எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சீசனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால என்னால் இப்போ நான் சர்வே பண்ண முடியுது. தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே வாங்கிக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்ல, எனக்கு தேங்காய் காம்படிட்டரே கிடையாது. ஏன்னா பெரிய லெவலில் யாரும் இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா கடலையை மட்டும் தான் ஓட்டுறாங்க, தேங்காவோ எல்லாம் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி யாரும் வந்து இதை பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்னும் சொல்ல போனால் யார்ட்டையுமே அந்த ஸ்டிக்கரே போட்டு ஆயில் விற்க மாட்டேங்காங்க. சும்மா ஒரு லோக்கல் பாட்டிலில், ஒரு வாட்டர் பாட்டில் அந்த டிசைனில் இருக்க பாட்டிலில் வாங்கி வித்துட்டு இருக்காங்க. நம்ம பிராண்டிங் பண்ணணும், அது அடுத்த லெவல் போகணும்னு நீங்கள் யாரும் நினைக்கல. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம், வெளியில எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். இது ஒரு கிராமம். இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஊர்களிலும் இருக்க மாதிரி இயற்கையாவே எண்ணெய் ஆட்டி லோக்கல்ல தான் வித்துக்கிறாங்க. அதுல பிராண்ட் இருக்காது. இது பார்த்தா கடல் எண்ணெய் இது தேங்கன்னு தெரிஞ்சுக்கும். நீங்க இந்த பிராண்டடா விற்கணும் அப்படிங்கிற ஐடியா சுயமா வந்ததா இல்ல யாரையாச்சும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டீங்களா? சுயமா தான் சார் அதை நான் பிளான் பண்ணேன். அடுத்த லெவல் கொண்டு போகணும்னா பிராண்டிங் இருந்தால் தான் போக முடியும். நான் பிராண்டா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் வாங்கும் போது என்ன பிராண்டுனே தெரியாது. ஒரு அண்ணாச்சி ஆயில் கொடுங்கன்னு கேட்பாங்க, ஒரு ஆயில் வாங்கிட்டு அடுத்த வாட்டி அவர் வந்து வேற எந்த ஆயில் வச்சாலும் கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு. அதுவே இப்போ VSK கிராமம் நம்ம பிராண்ட் இருக்கு. நம்ம பிராண்ட்ல போகும்போது அடுத்த வாட்டி நம்ம டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டு வாங்குறாங்க. அது நம்மளுக்கு ப்ளஸ்ஸா இருக்கு. இது நம்ம என்னோட ஓன் ஐடியா தான். அது எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், இல்லைன்னா இன்சியலை வந்து அவங்களோட பிராண்டா வச்சுக்குவாங்க. நீங்க உங்களுடைய VSK கிராமத்துக்கு ஆனால் ரீசனை சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிராமம்னு ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அந்த கிராமத்துனா நேச்சுரல் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் பண்ணணும். அதில் அந்த கிராமங்கிற நேம் நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும் அப்படிங்கிறனால அதை செலக்ட் பண்ணோம். அடுத்தது என் பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போகும்போது என்னன்னா அந்த கிராமத்தில் ஏன்னா நான் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு இந்த கிராமங்கிற ஆயில கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தோம். கிராமம்னு இல்லைன்னா அந்த நேம்ல எல்லாம் எடுக்காது, ஏன்னா கஸ்டமர்ஸ் போயிடுவாங்க அப்படின்ட்டு என்னோட இனிஷியல் ஆட் பண்ணேன். என்ன இனிஷியல் ஆட் பண்ணும்போது எங்க அப்பா பேர் வைரவன், என் பேர் சரவணன். அதான் VSKக்கு வந்து என்னோட குலதெய்வம் வந்து காமாட்சி. அதில் VSK அந்த கிராமம் போட்டு VSK கிராமம்னு பிளான் பண்ணேன். இந்த நேம் வச்சதுக்கு அப்புறம் இந்த நேம் ஏன்டா வச்சேன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை சார், கண்டிப்பா இல்லை. எனக்கு சக்ஸஸ் தான். பார்ட்னர்ஷிப்ல இருந்தப்போ அந்த VSK நான் புதுசாக ஆட் பண்ணது, கிராமங்கிறது அடுத்தது தான். ஆனால் VSK வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு அதனால வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. VSK போட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியுது VSK வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நம்ம கம்பெனி நேம் வந்து பாத்தீங்கன்னா இண்டோ VSK ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். ஆனா அதை சாரும் கூப்பிட மாட்டாங்க, VSK இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால அந்த நேம் வந்து மக்கள் மனசுல நல்லா பதிஞ்சிட்டு இப்போ நான் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வடபாதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற பிராண்ட் இருந்தாலும் VSK தான் வாங்குவாங்க. நம்ம என்னதான் அந்த ஊர் ஃபுல்லா நம்ம என்னதான் வாங்குறாங்க. ஏன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் அது நல்லா சிறப்பா இருக்கு. எனக்கு அவங்களே சொல்லுவாங்க VSK இல்லைன்னா இங்க சண்டைக்கு வந்துடுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிராண்டை பார்க்கையிலே தெரியுது. இப்போ பெரிய அளவுல தமிழ்நாடு அடுத்த அதர் மாநிலங்கள்ல சந்தைப்படுத்துறதுக்கு என்னென்ன உத்தியை இப்போ நீங்க ஃபாலோ பண்றாங்க சார்? இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அதர் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலா கொடுத்துறோம். அவங்களும் ரீட்டைலா பெங்களூர்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் கம்பெனி தான் அது, அவங்களுக்கு நம்ம ஆயில் சப்ளை பண்றோம். அவங்க ஃபுல்லா பெங்களூரை பாத்துக்கிறாங்க. அதனால நம்ம ரிலேட்டிவ் ஏன்னா என்ன பொறுத்தளவு நான் மட்டும் வளரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களும் எல்லாம் வளரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஏன்னா நம்ம ஆயில் தான் போகுது, அதர் ஸ்டேட்ல வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து நம்ம பிராண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. ஒயிட் லேபிள் ஏன்னா நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு பெரிய ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிராண்டை மட்டும் வாங்கலாம் நம்ம டிமாண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். அப்போது நம்ம பொருளை ஃபர்ஸ்ட் விற்கணும். அதனால மற்ற பிராண்ட்ல கேட்டாலும் கொடுப்பேன். அதை ஒயிட் லேபிள்னு சொல்லுவாங்க. ஒயிட் லேபிள் கேட்டால் கொடுப்பேன். நிறைய கம்பெனிகள் ஒயிட் லேபிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எந்த கம்பெனி கேட்டாலும் ஒயிட் லேபிள் பண்ணி தரேன். எண்ணெய் தட்டுப்பாடை நீக்கிறதுக்குன்னு
ஏதாச்சும்? கண்டிப்பா சார். இப்போ நான் அடுத்த பிளான் என்னன்னா, எனக்கு வந்து இங்க பக்கத்துல சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதா, இங்க ஏதோ 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அது நம்ம கம்பெனி இருக்க அந்த வில்லேஜ் தான். அங்க வந்து மாத்த போறோம். ஏன்னா சிட்கோ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஃபெசிலிட்டி நிறைய கொடுக்குறாங்க. அதனால வந்து சிட்கோக்கு மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க என்னோட பிளான் என்ன, ஃபுல்லா எக்ஸ்போர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் போறோம். ஒரு 10 மரச்செக்கு போடலாம் அப்படிங்கிற பிளான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணெய் வந்து மற்ற மரச்செக்கு எண்ணெயை விட விலை குறைவா இருக்குங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி விலை குறைவா வைக்கிறதுக்குன்னு எது ரீசன் இருக்கா? அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? என்னோட பிளான் என்னன்னா, தரமான பொருளாகவும் இருக்கணும், ரேட்டை கம்மியா வச்சு கொடுக்கணும். ஏன்னா வால்யூம் பிசினஸ். ஒரு நாளைக்கு எனக்கு 100 லிட்டர் விற்கணும் என்னோட டார்கெட்டா இருக்கணும். எனக்கு 1 லிட்டர் வித்தா அந்த 100 லிட்டர் லாபத்தை 1 லிட்டர்ல எடுக்கணும் நான் பார்க்க கூடாது. என்னோட பிளான் அதுதான் சார். அதனால வந்து 1 லிட்டருக்கு எனக்கு 10 ரூபா கிடைச்சாலும் 100 லிட்டர் நான் சேல் பண்ணிடுறேன். 1 லிட்டர்ல நான் 100 ரூபா வச்சு பண்ணக்கூடாது. எனக்கு அந்த பிளான் எனக்கு கிடையாது. கிராம சார்ந்த பகுதியை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேக்டரிக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் எல்லாம் கிடைக்கிறாங்களா? கண்டிப்பா சார். இப்போ இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாமே நாங்க ட்ரெயின் பண்ணதுதான். ஒருத்தர் மட்டும் தான் பழைய ஆள் இருக்காரு. அவர் மூலியமா இப்ப நான் கத்துக் கொடுத்து அவர் கத்துக் கொடுத்து அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு நாமே திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டிமாண்ட் தான் சார் ஆள் கிடைக்கிறது. இப்போ உங்களுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, என்ன பெர்சன்டேஜ்ல நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க? 2018 அப்படிங்கும் போது என்னோட டர்ன் ஓவர் வந்து வெறும் 10 லட்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆயிட்டு என்னோட பிசினஸ். ஏன்னா அந்த கோவிட் டயத்துல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு அரௌண்ட் 40% இன்க்ரீஸ் பண்றேன். இந்த வருஷம் என்னோட டர்ன் ஓவர் வந்து 40%. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 40% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சார் இந்த மாதிரி எண்ணெய் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே எண்ணெயை வேற வேற பிராண்ட்ல வந்து பண்ணுவாங்க. கம்பெனி நிறுவனத்து பெயர்ல வேற வேற பிராண்ட். அப்படி எந்த ஐடியாவாச்சு? கண்டிப்பா சார். எனக்கு அடுத்து வந்து இப்போ பிரீமியமா ஒரு பிராண்டை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஃபார்மர் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து லாஸ்ட் ஃபார்மரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மர் வந்து விவசாய குடி. என்னோட பிராண்ட் நேம் ஃபர்ஸ்ட் ஃபார்மர். தமிழ்ல தான் இருக்காது, இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்ட் பண்றதுக்காக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா விஎஸ்கேல தான் வரும். விஎஸ்கே கிராமம்னு ஒரு பிராண்ட் சார். பிரீமியமா பண்றது ஃபர்ஸ்ட் ஃபார்மர் தான் நேமே. ஃபர்ஸ்ட் ஃபார்மர் கிரவுண்ட் ஆயில், ஃபர்ஸ்ட் ஃபார்மர் சீசன் ஆயில், ஃபர்ஸ்ட் ஃபார்மர் கோகோனட் ஆயில். இந்த மாதிரி டிஃபரன்ஸுக்கு காரணமே ஒன்று விலை வச்சிருப்பாங்க, இல்லை தரத்தை கம்மி பண்ணுவாங்க, இல்லை இன்னொரு மூணாவது குடிமக்களுக்குன்னு சொல்லிட்டு போறதுக்காக அப்படி குவாலிட்டிலாம் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது சார். அதே குவாலிட்டி தான். இப்போ வந்து ஒரு பொருளை விற்கணும்னா ஆள் பாதி ஆடை பாதி. ஆயில் உள்ள இருக்க பொருள் ஒன்று தான், வெளியில இருக்கிற மேக்கப். அதை வந்து நல்ல இந்த பாட்டில் போடுறோம்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சு போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டின் பேக்கு இப்போ வந்து நம்ம ஆயில் தான் இருக்குது, இதே நம்ம ஆயில் தான், விஎஸ்கே கிராமம் தான். இது வந்து யூஸ் போகுது. இந்த இது இப்போ உள்ள இருக்க பொருள் நம்மளதான் இருந்தாலும் அந்த மேக்கப் தான். நம்ம பெட் பாட்டில் கொடுக்குறோம், இவங்க டின்ல கொடுக்குறாங்க. நிறுவன சார்பாக எத்தனை பிராண்ட் வந்தாலும் குவாலிட்டி வந்து எந்த காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். விஎஸ்கே கிராமத்தில் என்ன ராமெட்டில் போட்டு ஓட்டுறோமோ அதைத்தான் வந்து அடுத்து நம்ம ஃபியூச்சரில் பண்ண போகிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ங்கிற பிராண்ட்லையும் பண்ண போகிறோம். அதில் சேஞ்சஸ் கிடையாது, பேக்கிங் தான் வேறையா. நாங்கள் டெட்ரா பேக்கு பிளான் பண்ணுறோம். இந்த நிறுவனத்தில் உங்களுடைய மனைவியோட பங்கு என்ன? அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பக்கத்தில் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதில் ஃப்ரீ டயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒரு பொருளுக்கும் அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்னு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் போட்டிருக்கீங்களா? தேங்காய் எல்லாம் எதுவுமே நம்ம நேச்சுரலாக வந்து தேங்காய் மட்டும் தான் போட்டு ஓட்டு வந்தவரை அதில் எதுவும் கலப்படம் பண்ண போகிறது இல்லை. வேறு எதுவும் இன்கிரீடியன்ட் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. கடலையும் போட்டு ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எள்ளுக்கு மட்டும் தான் நம்ம போடுவோம். எள்ளுக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மொலாசஸ் போடுவாங்க, அந்த கரும்போட கழிவு போடுவாங்க. நாம வந்து இந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்க, இப்போ பிரீமியமாக போகிறதுக்கு வந்து கருப்பட்டி மட்டும் போட்டு ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மர் அப்படிங்கிறது அந்த பிராண்டுக்கு வந்து கருப்பட்டி போட்டு ஓட்டலாம் இருக்கும். மீதி இப்போ போடுற மாதிரி நாட்டு சக்கரை வெல்லம். விஎஸ்கே கிராமத்துக்கு வந்து கருப்பட்டி போட்டு ஓட்டலாம், ஏன்னா கருப்பட்டி ரேட் அதிகம். அது பிரீமியமாக போகும்போது அதில் கருப்பட்டி போட்டுக்கிட்டு இந்த வெள்ளத்தையும் நாட்டு சக்கரையும் போடாமல் பண்ணிக்கலாம். இப்போ சராசரியாக வந்து ஒரு 100 கிலோவுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் எடுக்கும்? இப்போ 100 கிலோ கடலை ஓட்டணும்னா 40% குறைஞ்சது எண்ணெய் வரணும். அப்போ வந்து 100 கிலோவுக்கு 45 கிலோ எண்ணெய் எடுக்கலாம். தேங்காவுக்கு பார்த்தீங்கன்னா 70% வரை எடுக்கலாம். எள்ளுக்கு 45% எண்ணெய் எடுக்கலாம் சார். எல்லா எண்ணெயும் இன்னைக்கு இருக்கிறதுல 100% மக்கள்களில் வந்து 80% 85%, ஏன் 90% கூட சாதாரணமாக எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. இந்த மரச்சக்கு எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் மற்ற ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ஊரில் வயசான பாட்டி அவங்க வந்து அன்னைக்கு கூலி வேலை பார்த்தா சாப்பிடுவாங்க. அவங்களே வந்து நம்மளோட கடலை வாங்கி தான் சாப்பிடுவாங்க. பாட்டி ரேஷனில் வாங்கி பாமாயில் இருக்க சாப்பிட்டாங்க, அதெல்லாம் வேணாம், எனக்கு உடம்புக்கு ஆகாது. நேச்சுரலாக நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து எல்லாமே நம்ம சமைச்சது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் கடலை தான். இப்போ தான் வந்து இந்த டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெரிய கார்பரேட் நிறுவனங்களை டைப் பண்ணிட்டு யாரும் நேச்சுரல் ஆயிலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் ஆயிலையும் பாம் ஆயிலையும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம அந்த காலத்தில் அப்படிலாம் சமைச்சு சாப்பிடல. எல்லாருமே சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆயில் தான். இப்போ நேச்சுரல் ஆயில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேட் வந்து இந்த ஹெச்டிஎல் அது நிறைய இருக்கும்.
எல்டிஎல் வந்து இதில் நேச்சுரல் ஆயில் கம்மியாக இருக்கும், அந்த கெட்ட கொழுப்பு கம்மியாக இருக்கும். இதுதான் சார் இதில் ரீசன். அப்புறம் இதில் வந்து நேச்சுரலாகவே வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இதில் நிறைய இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட் பார்த்தாலே தெரியும், ஆட் பண்ணுறாங்க விட்டமின் மினரல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஒமேகா 3 ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டமின் இ ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. நாம ஆட் பண்ணுறதில்ல, இதுலேயே இருக்குது சார். நேச்சுரலில் வந்து எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. இது என்ன இருக்குதோ அதை நம்ம இயற்கையாகவே கொடுக்கும். இது வரைக்கும் கண்காட்சின்னு எது கலந்துருக்கீங்க? கண்டிப்பாக சார். ட்ரேட் சென்டர், சென்னை ட்ரேட் சென்டரில் வந்து நம்ம கண்காட்சியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்காட்சியில் தான் நிறையா வந்து மக்கள் வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்கள் எண்ணெயை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா, அதுக்கான விளக்கங்கள்? கண்டிப்பாக சார். நம்ம ஆயில் நல்லா நிறைய சொல்லியிருக்காங்க, அது மூலியமாக எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ இந்த வருஷத்துக்கான எம்எஸ்எம்இ அவார்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேஷன் வச்சிருக்க எல்லாரும் இதில் காம்படிட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எப்போயாச்சும் உங்கள் எண்ணெயை பற்றியோ இல்லை உங்களுடைய புண்ணாக்கு பற்றியோ கம்ப்ளைண்ட்னு எதுவும் வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. இப்போனா ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, தீபாவளி பொங்கல்லாம் ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் நைட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடை ஓனர் அடிச்சார். ஒரு 10 மணிக்கு அடிச்சார், நைட்டு 10 மணிக்கு. அடுத்த நாள் தீபாவளி அடிச்சு, சார் உங்கள் ஆயில் வந்து பொங்குது, நீங்கள் வந்து என் கஸ்டமர்கிட்ட நம்பர் கொடுத்துங்க சார் அப்படின்னு. கஸ்டமருக்கு நம்பர் கொடுத்தோன்னே, சார் நாங்கள் முறுக்கு சொல்கிறதுக்கு என் கடையில் என்ன வச்சுருக்கோம், பொங்குது சார், ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கடலில் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை சார், இதான் சார் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். கடலில் வந்து புது பருப்பு, நல்ல பருப்புனா பொங்கு சார். எடுத்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சிம்மில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃப்ளேமை மாற்றணும். அப்படி மாற்றும் போது பொங்காது. மற்றபடி நல்லா வாசமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சார் ரீசன். இதில் என்ன பிரச்சனைனா, புது பருப்பும் பொங்கும், கலப்படம் பண்ணாலும் பொங்கும். இது எப்படி கேட்டு முடியாது. ஏன்னா நம்ம வந்து பரம்பரை வாடிக்கையாளருக்கு தான் சவால், உங்களுக்கு இல்லை. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவங்க சமைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் புது பருப்பு போடுறீங்களா இல்லை பழைய பருப்பு? இல்லை சார், ரெண்டுமே போடும். சீசன் இப்போ சார், இப்போ ஆஃப் சீசன், இப்போ பழைய பருப்பு இருக்கும். போக போக சீசன் வரும், சீசனில் புது பருப்பாக வரும். ஒன்றும் பண்ண முடியாது. பழைய பருப்பு எப்பவும் கிடைக்காது, புது பருப்பு எப்பவும் கிடைக்காது. என்னன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை சார். நம்ம அந்த ஆயிலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நான் சின்ன பிள்ளையில இருந்து எங்கள் அம்மா எனக்கு வடை சுட்டு கொடுத்தாங்க, வடை கசந்தது. எனக்கு அப்போ கண்டுபிடிக்க தெரியல, ஏன் வடை கசந்ததுங்கிற விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்களாம் எக்ஸ்ப்ளோரில் ஓட்டுறவங்க அவங்களாம். அப்போ தான் பார்த்தேன். இப்போ நான் ஆயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எஃப்எஃப்ஏ ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட் கூட இருந்தால் என்ன கசக்கும். அப்போ அவங்க வந்து அந்த அழுகின பருப்புனே சொன்னாலே, அந்த அழுகின பருப்புலாம் ஓட்டி எண்ணெயை தயாரிக்கும் போது அந்த இது கசக்குது. அது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உள்ள வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயம் தெரியுது. இப்போ எண்ணெயை தவிர வேற ஏதாவது உணவு சார்ந்த பொருள் தயாரிக்கிற ஐடியா? எண்ணெயை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும் சார். உணவு சார்ந்த பொருள் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்க வேல்யூ ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்க பவுடர் பண்ணி நிறைய பவுல்ட்ரி ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லா இதாக இருக்குது சார். புண்ணாக்க பவுடர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ரேடியேஷன்லேருந்து வராங்க. இங்கே எந்த குடியாத்தத்துலேருந்து வராங்க நம்ம புண்ணாக்க நம்மள்ட்ட. ஏன்னா அது சின்ன மிஷின் தான், பட் யாரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம பண்ணுறதுனால கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க. பவுடர் பண்ணி ஃபிஷ் ஃபார்முக்கு, பவுல்ட்ரி ஃபார்முக்குலாம் நம்ம புண்ணாக்க பவுடர் பண்ணி கொடுக்கும். நல்ல தரமான பருப்பை ஓட்டி அதில் குக்கீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இந்த எள்ளு புண்ணாக்கு, இதை வந்து குக்கீஸாக பிளான் பண்ணோம்னா நல்லா போகும். பிஸ்கெட் என்னோட அடுத்த பிளான் வந்து இந்த புண்ணாக்கை வந்து வேல்யூ ஆட் பண்ணி பண்ணணும். பிஸ்கெட்லாம் பண்ணுறாங்க, தரமான உணவுலாம் கிடையாது. அது ஏன் நம்ம தரமான ஒரு நேச்சுரலாக கொடுக்கலாமே. ஏன்னா நம்ம வந்து அதில் தான் கலப்படம் பண்ணல, வர அந்த ரா மெட்டீரியல் தானே. அந்த ரா மெட்டீரியல் நல்லா சுத்தமாக எடுத்து அதை வந்து அந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத. மாடு சாப்பிட்டு, மாடு வந்து நல்லா பால் கறக்குது, ஏன் மனுஷன் அதை சாப்பிடக்கூடாது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணும்போது அப்போவே எங்களுக்கு அந்த ஐடியா இருந்தது. இப்போ வந்து இது அடுத்தது வந்து கண்டிப்பாக அதை வந்து R&D பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸில் பிஸ்கெட் பண்ணுவேன். எள்ளில் இருக்கக்கூடிய முன்னாடி நல்லெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தரமாகவும் அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ அதில் வருதுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு ஏதாவது ரீசன்? இப்போது அந்த எள்ளு வந்து குவாலிட்டியாக வாங்கணும். கடலையை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம், எஃப்எஃப்ஏ இருந்தால் நம்ம காரம் அப்படியே. பட் எள்ளு வந்து நம்ம புதுசாக இருக்கிற எள்ளும் கசக்கும், பழைய எள்ளும் கசக்கும். நம்ம லேபுக்கு அனுப்பினா மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். நாமளாவே கண்டுபிடிக்க முடியாது எள்ளை பொறுத்தவரை. புது எல்லாம் வாங்கணும் சார். எள்ளு பழசாக போயிட்டுன்னா கசக்க ஆரம்பிச்சிட்டு எஃப்எஃப்ஏ அதான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருந்தது. அந்த ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட் கூடியும். ஃப்ரீ ஃபேட்டிக் ஆசிட் கூடிட்டுனா நீங்கள் எவ்வளோ தான் வெள்ளம் போட்டு ஓடினாலும் இல்லை நாட்டு சக்கரை போட்டு ஓடினாலும் கசக்க தான் செய்யும். மெடலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 3வது போகம் நெல் சாகுபடி பண்ண மாட்டோம், எல்லாம் எள்ளு தான் போடுவோம். இப்போ வந்து 3 போகமும் நெல்லை போடுறதுனால யாருமே எள்ளு போடுறது இல்லை. அப்போ ஸ்டாக்ஸ் தான் நிறைய வைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த நார்த் இந்தியாவில் நிறைய எள்ளு வருது, கல்கட்டா எள்ளு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசாலேருந்து எள்ளு வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹோல்ட் ஸ்டோரேஜில் ஸ்டாக் பண்ணிட்டு எப்போ டிமாண்ட் இருக்கோ அப்போ அனுப்புகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே எந்த மருந்தும் போடாமல் இயற்கையாக விளைஞ்ச எள்ளு. இல்லை சார், எள்ளுக்கு வந்து இப்பவும் மருந்து அடிக்க மாட்டாங்க சார். எள்ளுக்கு மருந்து வைக்க மாட்டாங்க. இப்பயும் இயற்கை தான் சார் இருக்கும். மேக்ஸிமம் மருந்து அடிக்க மாட்டாங்க. ஸ்டோர் பண்ணுறது தான் சார். தரமான எல்லாம் எடுக்கணும். அந்த பிஞ்சு எல்லாம் இருக்கக்கூடாது. பிஞ்சு எல்லாம் இருந்தாலும் கசக்கும். அதை வந்து கரெக்டாக எடுக்கணும். அந்த
இன்னும் சொல்ல போனால் இப்போல்லாம் எல்லாம் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. இப்போல்லாம் உங்களுக்கு இவ்வளோதானே வளருது, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் வேற வளரும், அதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்லை அதுதான் நம்ம மண்ணோட தன்மை மாறி போயிட்டு சார். அதுதான் சொல்ல இப்போ வந்து கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு போகம் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 3 போகம் சாகுபடி. கிராமத்தில் சொல்லுவாங்க எல்லாம் வந்து கண்டினியூஸாக பயிர் பண்ணோம்னா மற்ற எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சத்துக்களை எடுத்துக்காது. அதனால வந்து தன்மை மாறிட்டு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் சமையல் ஸ்டைலே மாறி போயிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் வந்து ஒரு சின்ன கரண்டி மாதிரி இருக்கும், எல்லார் வீட்லையும் வச்சிருப்பாங்க. அது நீங்கள் நானும் நிறைய பேர் இந்த ஸ்டோரியை சொல்லுவேன், எல்லார் வீட்லையும் அந்த கரண்டி இருக்கும். இப்போ குழம்பு என்ன பண்ணுவாங்கன்னா கொதிய வச்சிருவாங்க, கொதிய வச்சுட்டு இறக்கி வச்சிருவாங்க, ஒரு கரண்டி வச்சிருப்பாங்க, அதில் கடுகை போட்டு தாளிச்சு சூடானதுக்கு அப்புறம் அப்படியே மூடி வச்சிருவாங்க, திருப்பி கொதிய வைக்க மாட்டாங்க. இதுதான் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் என் மனைவி வரையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்டே தாளிச்சிடுறாங்க, வதக்கிட்டு தாளிச்சிட்டு அப்படியே அது அவ்வளோதான், அப்படியே குக்கரில் வைப்பாங்க, அப்படியே இறக்கி வச்சிருவாங்க. எல்லாமே இன்ஸ்டன்ட், யாருக்கும் பொறுமை கிடையாது. ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. நல்லெண்ணெய் அதான் எல்லாருமே வந்து அப்போ நல்லெண்ணெய் ஓட்டி தான் தாளிப்பாங்க. எண்ணெய்னா சுவை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக சுவை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்க, நல்லாவே இருக்கும். நானும் என்ன பண்ணுவேன்னா அந்த கரண்டி எடுத்து தாளிச்சு ஊற்றிடுவாங்க, கரண்டில் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குங்களா, அதில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அந்த குழம்பு எனக்கு ஊற்ற சொல்லுவேன் எங்கள் மாட்டேன். அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் அதுக்கு எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பேர் வந்து அப்போ கடலை எண்ணெய்க்கு கடலையிலேருந்து வர்றது கடலை எண்ணெய் வச்சிருக்கணும், தேங்காயில் வர்றது தேங்காய் எண்ணெய் இதான் வந்திருக்கு. இந்த எள்ளு எண்ணெய்னு தானே சொல்லியிருக்கணும். நல்ல எண்ணெய்னு பேர் வந்தது காரணம் உடம்புக்கு ஆரோக்கியம், ஆயில் புல்லிங் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, அதனால தான் லாஸ்ட்டில் வந்து தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இது என்னென்ன அவார்ட்ஸ் எதுக்காக வாங்கினீங்க? இப்போ எண்ணெயோட தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ஐசி அகாடமின்னு சென்னையில் ஸ்டார்ஸ் அவார்ட்னு கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ்லேருந்து ஃபீட்பேக் வாங்கிட்டாங்க. அவங்க யாரும் கூட எனக்கு தெரியாது, அவங்களாம் எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கால் பண்ணி வந்தது அந்த அவார்டு. லாஸ்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் லாஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து நம்மளுக்கு அது அவார்ட் கொடுத்தாங்க. அது நம்ம சர்வீஸ் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம அந்த பிஎஸ்என் அதுலேயும் நம்மளுக்கு நம்ம ஆயில் பிராண்டிங் இதை வச்சு கொடுத்தாங்க. யார்கிட்ட அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது உங்க காத்திருப்புன்னு இது இருக்கா? கவர்மெண்ட்டில் வாங்கணும், பிரசங்கத்தில். அதுதான் சார் அங்கீகாரம். உங்களுடைய அடுத்த அவார்ட்ஸ் வந்து அரசுகிட்ட எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு என்ன தகுதின்னு ஒன்று நிர்ணயிச்சிருப்பாங்களா? அதுக்கான அதை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக சார். சார் இப்போ நான் அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், சாதாரணமாக தான் அப்ளை பண்ணேன். இப்போ நாமினேட்டட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இலேருந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் அதோட ஜிஎம் வந்தாங்க. நான் அப்போ வந்து சென்னையில் இருக்கேன். அப்போ அவர் உள்ள வந்து பார்க்குறாரு. அவர் அது வரையுமே வந்து ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தார். நம்ம கம்பெனியை பார்த்தோன்னா ஒரு ஷாக் ஆகிட்டார். இவ்வளோ பெரிய கம்பெனியை இப்படி சைலண்டாக வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியாது, பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னு அவரே ஷாக் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சப்போர்ட்னா பண்ணித்தரேன். இந்த மிஷின்லாம் வந்து லோனில் போட்டுருக்கீங்களா கேட்டார். எதுவுமே லோனில் போடல சார் அப்படின்னு. அதுக்கும் ஒரு ஷாக், என்ன லோன்லேயே போடலாங்கிறீங்க, எனக்கு யாரும் லோன் கொடுக்கல சார் உண்மையிலே அப்படின்னு. எனக்கு வந்து 2 கோடிக்கு வந்து கவர்மெண்ட் ஓகே சொல்லிட்டு பேங்க் எனக்கு லோன் கொடுக்கல. பேங்க் என்னை கேட்ட கொஸ்டின் என்னன்னா, உனக்கு சென்னையில் வீடு இருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை எனக்கு சொந்த ஊரில் வீடு இருக்கு, கொலாட்டரல் பண்ணுறதுக்கு. ஏன்னா எந்த பேங்க் நம்பல. நான் ஸ்டார்டிங் சார் நான் ஒரு ஆண்டர்பிரனர், எனக்கு கவர்மெண்ட் வந்து சொல்லுது உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, நீ போய் பேங்க்ல எனக்கு பேங்க் சப்போர்ட் பண்ண நீ வாங்கிக்கலாம் 2 கோடிக்கு லோன் அப்படின்னு சொல்லுது. பேங்க் கொடுக்கல. எந்த பேங்க் என்னை நிராகரிச்சதோ அதே பேங்க் எனக்கு 65 லட்சம் லோன் கொடுக்குது. நான் கேட்கல, பேங்க் என்னை தேடி வருது. ஏன்னா என்னோட சேல்ஸ். அப்போதான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம ஜெயிச்ச குறதுக்கு தான் என் மரியாதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஜெயிக்கணும், நிறைய சேல்ஸ் பண்ணணும். இப்போ ஜெயிக்கணும், நம்ம இதில் நிறைய சேல்ஸ் பண்ணணும், நல்ல பேரோட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. ஜிஎம்ஏ அது டிகோட ஜிஎம்ஏ வந்து பார்த்தது அவரே ஷாக் ஆனார். தெரிஞ்சிருக்கும் முன்னாடிலாம், அவரெல்லாம் என்னை மதிக்கவே மாட்டார், சின்ன கம்பெனி வராங்க அப்படின்னு. இப்போ போனால் அவரும் மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ தொழில் நல்லா பண்ணும்போது மரியாதையும் சேர்ந்து வருது. சரி, இந்த 6 ஆண்டு காலத்தில் நீங்கள் நினைச்ச வெற்றியை பெற்றிருக்கீங்க? கண்டிப்பாக சார். நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கணும் அது நல்லபடியாக போயிட்டு. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்காக பல செய்திகளை பல விஷயங்களை நல்லா அறிவுபூர்வமாக சொன்னீங்க. உங்களுக்கு எங்களுடைய மெல்லினம் தமிழ் சார்பாக நன்றி. தேங்க்யூ.